ஹலோ சலீம், வேர் ஆர் யூ? சார் நான் உள்ளே வந்துட்டேன். ஓ சலீம் ராரா, கமான் மேன், குட் ஈவினிங். சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. ஹே இஸ் மிஸ்டர் தேவராஜ். உன்னை போல சோஷியல் ஒர்க்கில் ரொம்ப பண்ணுறாரு. நானும் உங்களை மாதிரி தான் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஆசை. உங்கள் சேவையை பாராட்டுறேன் சலீம். தேங்க்யூ. ஆனால் எனக்கு தான் நேரம் கிடைக்கிறதில்ல. நான் கூட அன்னை சாரதா ட்ரஸ்ட்டில் மெம்பராக இருக்கேன். டைம் கிடைக்கும்போது டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுப்பேன். உங்களால் முடிஞ்ச டொனேஷன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவியாக இருக்கும். எவ்வளோ வேணும்? உங்கள் இஷ்டம் சார், எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கே சந்தோஷப்பட்ட டைப் சலீம். இன்னும் இருக்கே, இதுவும் உனக்கு தான். என்ன இது? வாட் தேவராஜ், பின்னாடி என்ன மறந்துடாதப்பா. இந்த 50 லட்சம் உங்களுக்கு தான். என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லல, சலீம்னா வெரி ஷார்ப். ஆம் ஐ ரைட் சலீம்? இங்கே பார் சலீம், நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த அட்வான்ஸ். நாளைக்கு நீ பண்ண போகிற ஹார்ட் ஆப்ரேஷனில் பேஷண்ட்ஸ் ஆகணும். பேஷண்ட் என்னோட அண்ணன் தான். பட் ஏன்லாம் கேட்காதீங்க, ஒரு ஃபேமிலி பிரச்சனை. இங்கே பார் சலீம், மொத்த ஃபார்மாலிட்டிஸ் நான் பார்த்துக்கிறேன். இந்த சின்ன ஹெல்ப் மட்டும் நீ பண்ணி கொடுத்தன்னா என் லைஃப்பில் ஒரே நாளில் நீ எங்கே போயிடுவேன். என்ன பயமாக இருக்கா? உன்னது மட்டும் உயிர், மற்றவங்க தப்பான ஆளா தேடி வந்திருக்க ரெட்டி. உன்னை இன்னொரு தடவை அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் பார்த்தேன், செத்துருவேன். சலீம், அந்த 1 லட்சம் ரிசிப்ட், டொனேஷன் திருப்பி வராது. ஒரு சின்ன ஜூஸ் கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரம். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். என்னது இது? ஆரஞ்சு ஜூஸ் மேம். நீங்கள் எதோ ஆர்டர் பண்ணீங்க. எனக்கு மெமரி லாஸ் நான் சொன்னேனா? சாரி, நான் எப்போ கேட்டேன், நீ எப்போ கொண்டு வர? ஃப்ரெஷ் ஜூஸ் மேம். அதான் ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. அதை நீ முதல்லயே சொல்லியிருக்கணும். irresponsible fellow. நீ சொல்ற டைம்க்கு சாப்பிடறதுக்கு நான் உனக்கு காசு கொடுக்கல. சாரி கால் தி மேனேஜர் ரைட் நவ. சாரி ஃபார் தி டிலே மேம். போ. என்னப்பா என்ன நிஷா? ஒரு ஜூஸ் கொண்டு வர half an hour. ஓ, கிச்சனில் லேட் பண்ணியிருப்பாங்க. பாவம், இவர் என்ன பண்ணுவார்? You shut up. சாரி மேம். தேங்க்யூ சார். தப்பு பண்ணனு கேட்க கூட தைரியம் இல்ல. எனக்கு இந்த ஹோட்டல் பிடிக்கல. போலாம். நிஷா, நீங்க வேணா இது சாப்பிட்டுட்டு வாங்க. நிஷா. சாரி, கார்ல வெயிட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். What is this? 5 ரூபா சார். I know. Tell me, Salim, why are you doing like this? சார், இந்த 5 ரூபாய் நீங்க எமர்ஜென்சில ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி வாங்கின ஃபீஸ். ஓபியில் பார்த்தாலே நம்ம ஹாஸ்பிட்டலில் மினிமம் 300 ரூபாய். தெரியுமா? சொல்லுங்க சலீம். தெரியும் சார். Then why? ஹாஸ்பிட்டல் முன்னாடி மயங்கி விழுந்துட்டாங்க சார். அதான் தூக்கிட்டு உள்ள வந்துட்டேன். Not again. அதுக்குன்னு 5 ரூபா தான் வாங்குவீங்களா? அவங்க கிட்ட 5 ரூபா தான் சார் இருந்துச்சு. ரிலேட்டிவ்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே? பாவம் சார், யாரும் இல்லாதவங்க. நான் என்ன தர்ம சத்திரமா நடத்துறேன்? ஹாஸ்பிட்டல். You may go now. தேங்க்யூ சார். சார், ஆபரேஷன் தியேட்டர்ல ஏதோ ப்ராப்ளம். சுவாமிநாதன் சார் உங்களை உடனே வர சொன்னாரு.
ஹலோ மேம், சார் ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷனில் இருக்காரு மேம். ஹலோ, நீ யாரு? மேம், நான் ரிசப்ஷனிஸ்ட் பேசுகிறேன் மேம். நான் சலீம் கிட்ட பேசணும். கொஞ்சம் ஃபோனை கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் மேடம். இவரை கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறேனோ. ஹலோ, நான் டாக்டர் சுவாமிநாதன் பேசுகிறேன். சலீம் இன்விடேஷன் வாங்கிட்டு உங்களை வீட்டுக்கு போக சொன்னார். ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ஐ ஹேட் யூ. எனக்கு உங்களை பிடிக்கல. வாங்க தம்பி. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்ப்பா. உடம்பு பரவாயில்ல? பரவாயில்லப்பா. ஐயா சலீம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஐயா. உட்காரு. ஐயா, கல்யாண பத்திரிக்கையா? முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான். நிஷாவை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ரொம்ப பிடிச்சிருக்கியா? நிஷா ஏதாவது சொன்னாலா? நிஷா கொஞ்சம் துடுக்கான பொண்ணுப்பா. எதையுமே நேருக்கு நேராக பேசுவா. நீ தான் அவளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இனிமே வேலைன்னு ஓடாமல் அவள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க சலீம். சரிங்க. உன்னை பற்றி நிஷா அப்பாக்கிட்ட ரொம்ப பெருமையாக சொல்லி வச்சிருக்க சலீம். அது தப்புன்னு சொல்கிற மாதிரி நடந்துடாதப்பா. சரிங்க. நிஷா, என்னோட டவலுங்க. டவல் மாப்பிள்ள வந்திருக்காருடி, வந்து வாங்க எடுக்க. என்னோட டவல் எங்க? உள்ளதான் வச்சிருக்கேன். இந்த வீட்ல ஒண்ணு பட்ஜெட்ல இருக்காது. என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறேனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஹீட் ஆன் பண்ண சொன்னேன். ஏன் பண்ணல? சும்மா வாயை மூடிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? நான் யாருன்னு காட்டுறேன். நான் கேட்ட சாலட் ரெடியா? சாரிமா, தோசை தான் பண்ணிருக்கேன். ஆளு பண்டத்தை பண்ணிட்டு சாரியா சாரி. யாருக்கு வேணும் உங்க சாரி? ஏய், ரொம்ப சாரி. இந்த சட்டை வேற மூடி வைக்கல. அதான் சாரி சொல்கிறேன்ல. என்ன சாரி? வெட்டிங் இன்விடேஷன் கூட வாங்க வர முடியாதா? சென்டிமெண்ட்டாக அப்செட் ஆகிட்டேன். ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கும்போது சாமிநாதன் ஃபோன் பேசுவார், நர்ஸு ஃபோன் பேசுவா, எல்லாரும் ஃபோன் பேசுவாங்க. நீங்கள் மட்டும் பேச மாட்டீங்கல்ல? கோவப்படாத நிஷா, உனக்காக தான் லீவ் போட்டு வந்திருக்கேன். வெளியே போகலாம், ஓகேவா? எதுக்கு இப்படி ஆன் அடிக்கிறான்? வண்டி ஓட்டுற கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளவு நேரம் ஆறு அடிக்கிறேன். ரோட்ல வேற வண்டி ஓட்டவனவா? உன் வண்டி ஓர வச்சு விட்ட வேண்டியதானே? அவன் உங்களை தான் சொல்றான். எவ்வளோ ஸ்லோ. அதான் ரோட்ல யாரும் இல்லைல்ல, சிக்னல் இல்லை, போலீஸ் இல்லை, வேகமா போனதா என்ன? பேசுறதே வேஸ்ட். ஹாய் நிஷா. சொல்லுடி. நான் சுரேஷ் கூட வெளியில் போயிட்டு இருக்கேன். சப்போஸ் எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணாங்கன்னா நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே பாய். சும்மா ஃபோன் பண்ணி வேறு பேசுறான். சலீம், நீங்கள் சூர்யா மாதிரி 6 பேக் ட்ரை பண்ணக்கூடாது. இட் வில் டெஃபினெட்லி லுக் நைஸ் ஆன் யூ. சூர்யானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? 6 பேக் ரொம்ப பிடிக்கும். வணக்கம் சென்னை. நம்ம காதல நேரத்துல லவ் பண்ற பொண்ணுங்க கொடுக்குற டார்ச்சரை பத்தி தாம்பரத்தை சேர்ந்த முத்துக்குமார் என்ன சொல்றாருன்னு கேட்போம். முத்துக்குமார், சொல்லுங்க முத்துக்குமார். சார், தெரியாதனமா லவ் பண்ணிட்டேன் சார். என்ன அங்கே கூட்டின்னு போ, இங்கே கூட்டின்னு போகணும், வேலை செய்ய விடாம ஊர் சுத்த வச்சு காசெல்லாம் அழிகிறா சார். பத்தாவதுக்கு வாயை திறந்தாலே போய் சார். அவ ஃப்ரெண்டோட லவர் அங்கே கூட்டின்னு போனா, இவ ஃப்ரெண்டோட லவர் இங்கே கூட்டின்னு போனான்னு எவ்வளோ கதையை கேட்டு வந்து என்னை குறை சொல்றதே வேலையா போச்சு சார். இந்த பொண்ணுங்களே நச்சு. இடியட் ராஸ்கல்ஸ். இந்த பொண்ணுங்களை தப்பாவே புரிஞ்சுக்க வேண்டியது. பத்தாததுக்கு ஃபோனை போட்டு வெக்கமான எல்லாமே இப்படி கண்டவங்க கிட்ட புலம்ப வேண்டியது. இந்த ஆம்பளைங்களே வேஸ்ட். தேங்க்யூ சார்.
பொது இடம் வந்தா கை கால் படதான் செய்யும். கை கால் படுத்தா செய்யுமா? வேணும்னு தான் நான் தொட்டேன், எனக்கு தெரியும். bloody third-rated fellow. நிறுத்துனால அறவிட்ட. என்னாச்சு நிஷா? சார் வாங்க சார், நீங்களே நின்னா கேளுங்க சார். தேவலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். வேணும்னு இடிக்கிறானுங்க சலீம். கூட்டத்துல தெரியாம கைப்பட்டுச்சு, சாரி கேட்டா திட்டுறாங்க சார். ஓகே போங்கப்பா போங்க, ஒன்றும் இல்லை. வா நிஷா போகலாம். தெரியாம என்ன தெரியாம ஆள் வந்தோன்னா டிராமா போடுறாங்க. சார் ஒண்ணில சரி தம்பி, பிரச்சனை வேணாம். கையை தக்கானு குதிக்கிறாங்க. யாருடா யாரு? நானா குதிக்கிறேன்? எப்படி பேசலாம்? சாரி கிட்ட விட்டுறணுமா? பேசுறீங்க. என்ன சார், என்ன பிரச்சனைங்க? சார் ஒன்றும் ப்ராப்ளம். ஏன்பா பிரச்சனை பண்றீங்க? என்ன ப்ராப்ளம் சார்? சார் ஒன்றும் ப்ராப்ளம் சார். நாங்கள் பேசுகிறோம். ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா சொல்லுங்க. சார் நாங்கள் பேசுகிறோம். பஞ்சாயத்துக்கு என்ன சார் இந்த பொறுக்கி பசங்க பேச போறீங்க? பிரச்சனை பெருசா இருக்கு சார். விடுங்க சார், நீ போங்க. சார் தெரியாம பண்ணுவேன் சார். விடுங்க சார், எப்படி சார்? ப்ளீஸ் போங்க. நீ பேசாத போ. உங்க கூட வெளிய வந்த பாருங்க, என்ன செருப்பால அடிக்கணும். போடா. தெரிஞ்சே வந்து இடிக்கிறானுங்க. இவனுங்க கிட்ட சாரி கேக்குறீங்க? இதுக்கு தான் என்ன வெளிய கூட்டிட்டு வந்தீங்க? பிரச்சனை இல்லை. சீ, கைய விடுங்க. நிஷா நிஷா சொல்றது கேளு நிஷா. நிஷா ஒரு நிமிஷம் நிஷா ப்ளீஸ். நிஷா நிஷா பாரு நிஷா ப்ளீஸ் சொல்றது கேளு. எனக்காக உள்ள எதுக்கு? வந்து படம் பார்க்கவா? அதான் அவனுக்கு காமிச்சானுங்களே. பத்தாது? ஏய் நிஷா நில். பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் நிஷா. ஸ்டாப் பண்ண ப்ளீஸ். சொல்றது கேளு நிஷா. Get lost. நிஷா ஒரு நிமிஷம், எல்லாரும் பாக்குறாங்க நிஷா. சொல்றது கேளு நிஷா. வயசு பசங்க நாளைக்கு ரோட்ல தனியா போகணும். போகும்போது யாராவது ஒருத்தர் வம்புல பாவன்ட்டேன் தேவையாதலாம். நான் ஏதாவது பண்ண பிரச்சனையா இருக்கு நிஷா. போதும், இதான் லாஸ்ட். உங்க கூட நான் வரேன். ப்ளீஸ் சொல்றது கேளு. உங்களை எல்லாம் நம்பி கூட வந்த பாருங்க. நீங்க போய் படுத்து பாருங்க. பாரு ஒரு நிமிஷம். தள்ளுங்க. ஏய், ஆட்டோ மேல போய் போங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கேளு நிஷா. கேட்க தேவையில்ல. ஆட்டோ. நீங்க போங்க சார் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் ரெடி. எவன்டா இந்த நேரத்துல போய்? என்ன தம்பி? சார் குட் மார்னிங் சார். உங்கள் காரை கொஞ்சம் கீழே வந்து எடுக்க முடியுமா சார்? கீழே வந்தா? ஹலோ, நான் காரை விட்டுட்டு ஃப்ரெண்டோட பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேனே. பாண்டிச்சேரியா? ஆமாங்க, பாண்டிச்சேரி தான். இப்போ என்ன வேணும் சொல்லுங்க தம்பி. சார் அப்போது வீட்டில் ஒய்ஃப் இருந்தால் கொஞ்சம் கார் எடுக்க சொல்கிறீங்களா சார்? தம்பி என்ன ஓவரா பேசுறீங்க? என் ஒய்ஃபு நீங்க வேலை வாங்குவீங்களா? கவனமா பேசுங்க தம்பி. அவ எனக்கு ஒய்ஃபா இல்லை உங்களுக்கு ஒய்ஃபா? முதல்ல ஃபோனை கட் பண்ணுங்க. இப்போ காரெல்லாம் எடுக்க முடியாது. எங்கப்பா போனா? ஆர்டிகோ ஹாஸ்பிட்டல் போகணும் சார். ஃப்ரெண்ட் ஏர் சார். அண்ணா நான் பரிச்சைக்கு டைம் ஆச்சுண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஆமாம், முன்னாடி உட்காருமா. ஆமாம் உட்காருங்க. தேங்க்ஸ்ண்ணா. சரிங்க உட்காருங்க. உட்காருங்க தர்மதரா. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்னது இது? டேப்லெட். நான் என்ன கட்லெட் நான் சொன்னேன்? இவ்ளோ பெரிய ஹாஸ்பிடல், இவ்ளோ பெரிய ஃபார்மசி, நல்லா இருக்கு. என்ன முழிக்கிற? நான் கேட்ட மருந்து வேற, நீ கொடுத்துருக்கிற மருந்து வேற. பத்தாததுக்கு செத்து போனது. செத்து போனதா? புரியல. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போனது. என்னங்க இது? நாளும் கெட்டு போன மாத்திரை உங்களுக்கு தர சாப்பிட்டு பாக்குறீங்களா? என்ன ஒரு கேர்லெஸ்னஸ். வாந்தி வயித்து போகல ஆரம்பிச்சு உயிர் கூட போகலாம். மருந்து கடைக்காரங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? கன்சியூமர் கோர்ட்டுக்கு போலாம், தெரியும்ல? சாரி டாக்டர், லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. டாக்டரா? இத முதல்லயே சொல்லி தொலைச்சிட்டீங்க. சரிங்க சார். மருந்து குடும்ப பார்த்து கொடுப்பா. சரிங்க டாக்டர். ச்சே, தேவையில்லாம எவ்வளோ டென்ஷன். மேடம் நான் வெளியே போயிருந்தேன், என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? எங்க உள்றான் பாரு. எப்ப பார்த்தாலும் இந்த தடிமாடுங்க அடிச்சுக்கிறது தான் நீ பாக்குற. ஒன்ன வச்சுக்கிட்டு
மிட் நைட் மசாலாவை பார்க்க முடியும். இந்த சொல்லுபடி. பக்கத்துக்கு சமையல் ப்ரோக்ராம் போட்டாலாவது பார்ப்பேன். இதுக்கு மேல நீ சமையல கத்துக்கிட்டு வெள்ளங்கும். வாய் அதிகமாயிடுச்சு உனக்கு. அந்த பையன் போட்டோவை பாத்தியா? எந்த பையன்? அதான் உன் கெமிஸ்ட்ரி புக்ல அப்பா வச்சாரே. கெமிஸ்ட்ரி ஒத்து வரல, அதான் தொடல. ஏங்க அந்த போட்டோவை கிட்ட காட்டுங்க. எனக்கு மாமனார் மாமியார் தொந்தரவெல்லாம் இருக்க கூடாது. அவங்க உயிரோடவே இல்ல. போதுமா? அக்கா வந்திருக்கா, தங்கச்சி கூப்பிடுறான்லாம் போக கூடாது. அண்ணன் தம்பின பிக்கல் புடுங்கலாம் சுத்தமா ஆகாது. தலைவலிதான். தனி கட்டடி. நிறைய படிச்சிருக்கணும்னு சொல்லு பாட்டி. ஆர்டிகோல டாக்டர் டி சனிய. இந்தாமா நீ எதிர்பார்த்த மாதிரியே மாப்பிள்ளை பார்த்துட்டு சொல்லு. ஹே, இந்த பார்ட்டியா? ஏப்பா, மாப்பிள்ளை போட்டோ என் கையில இருக்கிற மாதிரி என் போட்டோ மாப்பிள்ளை கையில இருக்கா? பின்ன கொடுக்கணும் இல்ல? ஓ, அதான் பார்த்ததோ இந்த வழி வழிஞ்சுதா? குட் மார்னிங் டாக்டர். வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. ஐயா எம்ஆர்ஐ எடுத்துட்டிங்களா? காலையிலேயே எடுத்துட்டேங்க ஐயா. எல்லாம் நாமல் தான். என்னது லாஸ்ட் மந்த் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது? 103 ஃபைல் எடுப்பா. ஐயா இந்த மெடிசன் காஸ்ட்லியாக இருக்குன்னு பயப்படாதீங்க. சீப்பான மெடிசன் வேறு ஒன்று சொல்கிறேன், போய் வாங்கிக்கங்க. அதே எஃபெக்ட் தான் 4 நாளைக்கு சாப்பிட்டா போதும். ஹாஸ்பிட்டலில் இருந்து ஸ்டே பண்ணணும் அவசியம் இல்லை. தம்பி முத்து சார், ஐயாவை கூட்டு போய் இந்த மெடிசன்லாம் வாங்கி கொடுத்துரு. ஓகே சார். இப்படி தான் சார், அவன் இஷ்டத்துக்கு மாத்திரம் சார். ஹாஸ்பிட்டல் நஷ்டப்படுதுன்னு யோசிக்கிறதே இல்லை. மரியா சார் 2:30 உள்ள பேஷண்ட் ரிப்போர்ட் அடியா? ரெடி சார். குண்டா ப்ளூ கலர் ஜீன்ல ஒரு லேடி உங்களை பத்தி விசாரிச்சாங்க சார். என்னென்ன? உங்க ஃபுல் நேம் சலீம் தானா? நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்குறீங்க? நீங்க தம்மெல்லாம் அடிப்பீங்களான்னு கேட்டாங்க சார். ஓகேம்மா, தேங்க்யூ. சலீம், முக்கியமான விஷயம் இங்க வாயே. ஐயோ, ஆஹா தம்பி யோசிக்கிறானே. போயிடாதரா போயிடாதரா. போயிட்டானா? என்ன எதுக்கு மேடம் வர சொன்னீங்க? ஒரு பொண்ணு வந்து உன்னை விசாரிச்சா. ஜாலா கொஞ்சம் குண்டா. என்ன நடக்குது? என்னென்னமோ கேட்குறா. என்னென்ன? சலீம் நல்லா மூவ் பண்ணுவானா? பொண்ணுங்க விஷயத்துல எப்படி? சீரியஸான ஆளா இல்ல விளையாட்டான ஆளா? எனக்கும் உனக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டா. தேங்க்ஸ் மேடம், நான் கிளம்புறேன். பொண்ணுங்க விஷயத்துல ஜாக்கிரதையாவே இரு. இருக்கேன் மேடம். ஏய் சலீம் சலீம், நீ என்ன இந்த அறையிலேருந்து வர? இது ரொம்ப ஆபத்தான பகுதியாச்சே. நில்லுப்பா. சலீம், ஒரு முக்கியமான விஷயம். அழகா அம்சமா ஒரு பொண்ணு உன்னை பத்தி விசாரிச்சாப்பா. என்ன விசாரிச்சாங்க? டாக்டர் சலீம் எப்படி, அவருக்கும் சகிக்கும் பழக்கம் எப்படி, அவங்களுக்குள்ள கசமுசா கனெக்ஷன் ஏதாவது உண்டா? ஹாஸ்பிட்டல்ல பில்லு ரொம்ப அதிகமா போடுறாங்கல்ல. சகி ரூம்குள்ள போய் சலீம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு விசாரிச்சாப்பா. இதையே அவங்க உங்ககிட்ட கேட்டாங்க. சகியோட உன்னை பார்த்துருப்பா, அதான் விசாரிச்சிருக்கா. நம்ம சகி ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி. அவளை பார்த்தா கேள்வியும் வரும், சந்தேகமும் வரும். சார், இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை பற்றி என்கிட்ட விசாரிச்சுட்டு போனாங்க சார். இவங்களா? ஆமாங்க சார். எப்போ போனாங்க? இப்போ தான் சார் போகிறாங்க. எங்கே? இதோ இந்த பக்கம், பார்க்கிங் ஏரியா பக்கமா. வந்துடுறேன் சார். கிளம்புற வேகத்தை பார்த்தா கல்யாணமே பண்ணிட்டு வந்துடும் போல இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டீங்கல்ல? ஓகேவா? செம்ம பேசுடி. வேணானா சொல்லு, நான் வேணா கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நாங்க பண்ண மாட்டோமா? ஏய், அப்ப நாங்க ஏய் மேட்ரடி, சாரி டாக்டரி, வரி போயிடலாம். என்னடி பண்றதுக்கு? நிஷா, இருடி தள்ளி முறைக்கிறா. இன்னும் விசாரிக்க வேண்டியது யாராவது பாக்கி இருக்காங்களா? ஒரு ஸ்வீப்பர் லேடிக்கிட்ட போய் நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாத்ரூம் போவேன்னு விசாரிச்சிருக்கீங்க? சச்சா, பச்சை போய் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்கன்னு தான் கேட்டேன். அப்போ ஸ்வீப்பர் லேடிக்கிட்டையும் என்கொயரி நடந்திருக்கு. போட்டு வாங்கிட்டாரடி. சரி, வாட்ச்மேன் ஏதாவது விட்டு வச்சிங்களா? திருட்டு தான் மடிப்பீங்களான்னு கேட்டேன். இது தப்பா? விசாரிக்காம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? டாக்டர்னா அப்படியே நம்பிடணுமா? போலி டாக்டருங்க இருக்காங்க, செக்ஸ் டாக்டருங்க இருக்காங்க. அடையாறுல ஒரு கல்யாணம், அமிஞ்சிக்கரையில ஒரு கல்யாணம். பேப்பர் படிக்கும் போதே பக்குன்னு இருக்கு. விசாரிக்காம எப்படி? 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுவானுங்க. நம்ம 5 பேரை கூட விசாரிக்க கூடாதோ? இது என்னோட டைரி.
எதுக்கு இது? இதில் என் முழு பெயர், சொந்த ஊர், பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் எல்லாம் இருக்குது. படித்து பாருங்கள். பொறுமை இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இது என்னோடய ஃபோன் நம்பர். என்னை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. வாங்க 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 வாங்க. ஏதோ முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, வரமாட்டீங்கன்னு சொன்னேன். நிஷா, மாப்பிள்ள வந்திருக்காருமா. நிஷா, என்ன? இன்னைக்கு உனக்கு பர்த்டே மாமே. ஆமாம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. தோணலை. நீங்கள் ஒரு புத்தர். பர்த்டேன்னு சொன்னால் தயிர் வடை ரெடின்னு சொன்ன மாதிரி கேட்பீங்க. இல்லை நிஷா, நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா உனக்கு வர ஃபர்ஸ்ட் பர்த்டே இது. சந்தோஷப்படுறேன். ஐயோ, சந்தோஷப்படுறேன்றத கூட உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. உன்னை வெளியே எங்கேயாவது கூட்டு போட்டுமா? தேங்க்யூ. இந்தாங்க சார், நீங்க கேட்ட பீமா புஷ்டி அல்வா. ரொம்ப தேங்க்ஸ். 4 மாதம் கழிச்சு அல்வா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். அப்பப்போ கேப் விழுந்தாலும் சாமிநாதா. கார் பார்க்கிங்கில் ஏன் உலாத்திக்கிட்டு இருக்கான்? தம்மு அடிக்க மாட்டான். எதையாவது தொலைச்சிட்டானா? சலீம், இருட்டில் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான் சாமி, யோசிச்சுட்ருக்கேன். சும்மாவா? நிஷா ஏதாவது சொன்னாலா? சொல்லுப்பா, ஏதாவது சொன்னாலா? ஏதாவது சொன்னாலும் தான் பரவாயில்லையே. பார்த்தே 4 நாள் ஆச்சு சாமி. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா சாமி. இது ஒரு பிரச்சனையா? எல்லார் லைஃப்லையும் நடக்கிறதானப்பா இது. ஒன்றுமே புரியல சாமி. சாகுற வரைக்கும் அனாதையாவே வளர்ந்து சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். சலீம், காதல்கிறது ஹைவேஸில் வண்டி ஓட்டு போகிற மாதிரி. நல்லா ஜாலியாக வேகமாக போகலாம். கொஞ்சம் அசந்தா அது ஒன்றை காலி பண்ணிடும். இல்லை, எதிரில் வரவங்களையும் நீ காலி பண்ணிடுவ. மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கொண்டு இது ஓம் பொறுப்புப்பா. இப்போ என்னாச்சு? நேரில் போய் பார்த்து பேசினா எல்லாம் சரியாக போகுது. அதான் சாமி, அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்குறதா சொல்லி நிஷாவையும் கூட்ட வர சொல்லியிருக்கேன். அவளும் கண்டிப்பாக வருவா. அதான் அவள் வரும்போது என்ன பேசலாம்னு யோசிக்கிறேன் சாமி. ஏன் பிட்டு எழுதி தரேன், கொண்டு போயேன். என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறாராம். ஏன்பா, பரீட்சை எழுத போகிற? லவ் பண்ணுற பொண்ணை தானே பார்க்க போகிற? உனக்கு எப்படி அவளை பார்க்கணும் பேசணும்னு ஏக்கம் இருக்கோ, நீ நேரில் வந்து அவளை பார்க்க மாட்டியான்னு அவளுக்கும் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். நீ வேலை வேலைன்னு இருக்க. நல்லா யோசிச்சு பாரு. உன் மேலே உள்ள ஆசையில் தானே அவளே அங்கே வரேன்னு இருக்கா. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். நான் சொல்கிற மாதிரி செய், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை பாரு சலீம், நீ நேரில் போய் அவளை பார்த்தீங்கன்னா அவள் கோவப்படுற மாதிரி தான் பேசுவா. அப்படியே தகைச்சு போய் நின்றாத, பச்சக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்துரு. அட போங்க சாமி, எல்லாரும் முன்னாடியுமா?
அட போப்பா, அப்படி இப்படின்னு பேசி ஒதுக்கு வருமா போய் கரெக்ட் பண்ணுவியா? இவன் கல்யாணம் பண்ணி கலங்கான்றதுக்குள்ள அவ கட்ட உண்ணிடுவா போல. எனக்கு முஸ்டி அல்வா காயுது. இனிமே எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. என்ன தப்பா நினைக்க மாட்டாளே? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாப்பா, சந்தோஷப்படுவா. வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு. எல்லாத்துலேயும் எனக்கு டவுட்டு தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னொருத்தர் வரணும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். வழக்கம் போல கவுத்துட்டாரா? லவ் பண்ணும்போது எப்படின்னா மேரேஜ்க்கு அப்புறம் எப்படியோ. ஹலோ, சார். டாக்டர் சலீம் இருக்காரா? சார் ஆப்ரேஷனில் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, சலீம் இல்லையா? சாரி மேம். எங்கே இருக்காரு சார்? இன்னும் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வரல. நீங்கள் தானே கால் பண்ணீங்க? எஸ் சார். என்னாச்சு? சரி, ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. ஹலோ, மணி என்ன ஆச்சு? சாரி நிஷா. என்ன சாரி? என் ஃப்ரெண்ட்ஸை ஹோட்டல் கூட்டிட்டு வந்து பார்ட்டி கொடுங்க நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீங்க தானே சொன்னீங்க. அவங்க வெயிட் பண்றாங்க. ஏன் போன் கூட உங்களால எடுக்க முடியல? எல்லாரும் முன்னாடியும் இன்சல்ட். உங்களுக்கு எதுக்கு கல்யாணம்? இதுக்கு ஏன் உயிரை வாங்குறீங்க? இங்க நானும் கிரிட்டிக்கல் தான். யூஸ்லெஸ் ஃபெலோ. பாரியா கையில் பார், காலில் எல்லாம் பார், புரட்டி எடுத்துருக்கானுங்க. பார்த்துட்டேன். சரி சார். ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். வரீங்களா? தேங்க்யூ. கிளம்புறேன் சார். நல்லா தேடிட்டேன் சார், நீங்க பாடியை காணும் சார். அடையாளம் தெரியுதாம்மா? சரி வாங்க போகலாம். சார் அவங்க பொண்ணு இல்லையா? அம்மா நீ போம்மா. சார் வாங்க போங்கம்மா.
டாக்டர் என்னமாச்சு? தண்ணி எடுங்க, தண்ணி எடுங்க. அம்மா அம்மா எந்திங்கம்மா, அம்மா எந்திங்க. யார் அந்த நேரத்தில்? சார், நீங்கள் சொன்ன மாதிரி விசாரிச்சதில் சரியாக 7 மணிக்கு அந்த செக் போஸ்ட்டில் ஒயிட் BMW கார் உங்களுக்கு கிராஸ் ஆகிருக்கு சார். டோல்கேட் கேமராவில் காரில் போனது யாருன்னு பார்க்க சொன்னேன் சார். அப்புறம் ஹலோ, நான் தம்பித்தோட பேசுகிறேன் சார். என் பொண்ணு குழந்தை மாதிரிங்க, ரொம்ப பாசமானவ, எறும்பு கூட மிதிக்காம தாண்டி போறவ. அவளை போய் எரிச்சிட்டாங்களேயா. உங்க அம்மாக்கு நான் என்னன்னு பதில் சொல்லு. நாங்கெல்லாம் ரேஷனரிஸ்க்கு வாங்கப்பட்ட ஏழைங்க. இன்னும் 1 வருஷம் தாமா நான் உங்களை காப்பாத்துறேன். நீயும் அப்பாவும் வேலைக்கெல்லாம் போக வேணாம், வீட்லயே உட்காந்து சாப்பிடணும் சொல்லிக்கிட்டு இருந்தாயா. வாய கட்டி வயித்த கட்டி பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்ச. ஊர்ல இருந்து வர முடியாதுன்னு ஹாஸ்டல்லே தங்க வச்ச. என் பொண்ணு மட்டும் கண்ணை திறந்து யாருன்னு சொல்லட்டும். அவனை சும்மா விடக்கூடாதுயா. கவலைப்படாதீங்கம்மா, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. உங்கள் பொண்ணு பொழைச்சிருவாம்மா, நான் காப்பாற்றிடுவேன். நீங்கள் தைரியமாக இருங்க. சாமிலாம் செத்து போச்சு, என் கண்ணுக்கு நீங்க தாயா சாமி. எப்படியாவது என் பொண்ணு காப்பாத்திடுங்கயா. ஹலோ, சொல்லுங்கள் சார். சலீம், யார் அந்த பேஷண்ட்டு? தெரியாது சார். போலீஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட விசாரிச்சாங்க. உங்கள் ரிலேட்டிவா? இல்லை சார். ஓகே, ஃபீஸ் யார் கட்டுவா? இன்னும் இது வரைக்கும் அட்மிஷன் ஃபீஸ் கூட கட்டல சலீம். ஃபீஸ் பெருசா இல்லை ஒரு பொண்ணோட உயிர் பெருசா சார்? இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கரெக்டு. ஓ, பணம் வர கேஸ்லாம் ப்ரைவேட்டுக்கு, பிரச்சனை வர கேஸ்லாம் கவர்மெண்ட்க்கா? பணம் தான் உங்கள் பிரச்சனைனா அதை நான் கட்டுறேன். ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் என்ன தெரியுமா? ரூல்ஸ் பார்க்குற நேரம் இது இல்லை சார். இந்த பொண்ணை நான் காப்பாற்றணும். ஏன்? பிகாஸ் ஐ எம் அ டாக்டர். ஓகே சலீம், நீங்கள் சொன்னதெல்லாம் எம்டி கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிங்க. ஹலோ சார். அந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்க? கான்ஷியஸ் இன்னும் வரல சார். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ஓகேம்மா, தேங்க்யூ. பார்த்துக்குங்க. லேட் நைட் வந்தீங்க, ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்றினீங்க, பொண்டாட்டியும் மறந்துட்டீங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு உரைக்கல. அதெல்லாம் பரவாயில்ல. அதுக்குன்னு கதவை திறந்து வச்சுட்டு படுப்பீங்களா? இருந்தாலும் சலீம், யூ நோ ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வெரி மச் சலீம்.
சலீம் எங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்லையா? இல்லை சாமி, வீட்டில் இருக்கேன். நைட் ஒரு முக்கியமான கேஸ் சாமி, லேட்டாக தான் வந்து படுத்தேன். ஏன் எம்டி உன் மேலே கோமா இருக்காரு? அர்ஜென்ட்டாக உன்னை பார்க்கணுங்கிறாரு. நேரில் வந்து சொல்கிறேன் சாமி, கிளம்பிட்டேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், முக்கியமான விஷயம். கொஞ்சம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு உட்காருங்களா? உனக்கு என் மேலே எனக்கு கோவம் போகலன்னு நினைக்கிறேன். சாரி நிஷா, தப்பெல்லாம் என் மேலே தான். சாரி. காஃபி சாப்பிட்ரு, இப்போ வந்துடுறேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. கல்யாணத்துலையா? தெளிவாக சொன்னா உங்கள் மேலே. ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் யூ. ஏய், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? தப்பே பண்ணுறதில்ல, தட்ஸ் யூ மிஸ்டேக். எனக்கு தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதில்ல. நான் 5 மணிக்கு வேணும்னு நினச்சா நீங்கள் 6 மணிக்கு தான் அவைலபிளாக இருப்பீங்க. வீட்டில் இருந்தால் கவனம், ரோட்டில் இருந்தால் ரூல்ஸ், ஹாஸ்பிட்டலில் இருந்தால் பிரின்சிபல்ஸ், எத்திக்ஸ். கோவமாக ஒரு வார்த்தை பேசினதில்லை. குடிக்க மாட்டீங்க, அடிக்க மாட்டீங்க. யூனோ தெர் இஸ் நோ பெப்பர் அண்ட் சால்ட். ஓகே, நேர்மையானவன், ரொம்ப நல்லவன். பார்க்குறவங்களுக்கு இவனோட உனக்கு யாருடைய வேணும்னு தோணும். நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யூனோ ஐ எம் ரெஸ்ட்லெஸ். ஒரு ரெஸ்டேல் போட்டு தூங்கு, ஏஞ்சவனை எல்லாம் சரியாயிரும். நீங்கள் இந்த பிரச்சனையை சிம்பிளாக ஒரு மாத்திரையில் ட்ரீட் பண்ண முடியாது சலீம். எல்லாத்துக்கும் அவசரப்படாத நிஷா. இன்விடேஷன் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வை, நான் ஈவினிங் வந்து பேசுகிறேன். கல்யாணமே வேணான்னு முடிவு பண்ண பிறகு இந்த குப்பை அங்கே எதுக்கு? 2 வாரமாக நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு இது. குட் மார்னிங் சார். பேஷண்ட் எங்கம்மா? ஷிஃப்டட் சார். ஷிஃப்டடா? எங்கே? தெரியல சார். ஹலோ சார். நேற்று நான் அட்மிட் பண்ண பேஷண்ட் எங்கே கோபால்? அவங்க ரிலேட்டிவ் வேறு ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார். அவங்களுக்கு யாரும் இல்லையே, அப்பா அம்மா மட்டும்தானே? மறைக்காமல் சொல்லுங்கள் கோபால், பேமெண்ட்டுக்கு பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க? தெரியல சார். நம்ம ஆம்புலன்ஸ் தானே? இல்லை சார், ப்ரைவேட் ஆம்புலன்ஸ். சார், எம்டி உங்களை ஈவினிங் நடக்கிற பார்ட்டிக்கு வர சொன்னார் சார். ஓகே, நான் வரேன்னு சொல்லுங்கள். லாஸ்ட் இயர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு 140 கோடி ப்ராஃபிட். அதில் 10%, ஐ மீன் 14 crores இந்த ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸை அதிகமாக்கினவங்க எல்லாருக்கும் கிஃப்டாக தரப்போகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்த வருஷம் நம்ம டார்கெட் 300 கோடியாக இருக்கணும். அதில் உங்கள் ஷேர் 30 crores. இது உங்கள் ஹாஸ்பிட்டல். இது வளர்ந்தா நீங்கள் வளருவீங்க. ரெடி சார்? ரெட்டிக்கு நான் இப்போ கொடுக்க போற கிஃப்ட் ஒரு BMW கார். காரோட விலை என்ன தெரியுமா ரெட்டி? 83,60,347 rupees ஆன் ரோட். பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கார்ல தான் நீ வீட்டுக்கு போகணும் சார். போற. Your blessing, sir. ரெட்டி, இட்ஸ் ஆல்ரைட். ஜெயின் சார், ஓம் பொண்ணுக்கு நம்ம காலேஜ்ல டொனேஷன் இல்லாம ஃப்ரீ சீட். ஷக்கியோட கோஆபரேஷனுக்காக சின்ன கிஃப்ட், ஒரு சின்ன வீடு நீலங்கரை. ஐ மீன் a flat. இன்ஃபேக்ட் இந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் உங்க வீடு தேடி வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி சலீம் நம்மளை விட்டு போறார். சாரி சலீம், யூ ஆர் டிஸ்மிஸ்ட். சலீம் இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்த பிசினஸுக்கான பரிசு. Very good human being, service-minded, and an example doctor. He deserves it.
ஸோ சலீமோட குட்னஸை ஆனர் பண்ணி இந்த பார்ட்டியை சலீமோட ஃபேர்வெல் பார்ட்டி ட்ரீட்டா என்ஜாய் பண்ண போறோம். What do you say? Cheers guys. சகி ஒரு பாட்டு பாடு. இல்ல நம்ம டான்ஸ் ஆடலாமா? Come on. No, nothing doing. Saki, you are dancing. Come on. Hey, come on, encourage her. Hey, yes. Oh yes. Saki. Yeah, that's dance. What is this? இதெல்லாம் மேனேஜ் கிடையாது. Stop the music. Stop the music, guys. Stop the music. நான் என்ன சொன்னேன்? இது உன்னோட பார்ட்டி. இருந்து குடிச்சிட்டு பே பண்ணிட்டு போறேன். ஓகே? என்ன சொல்றீங்க? Come on, guys. இது சலீமோட பார்ட்டி. சலீம் தானே பே பண்ணணும். சலீம் என் பேக் எங்க? ஏய் பேக் எங்க? பார்த்து இங்கே ஒரிஜினலாக இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. ஒரிஜினல் மாதிரி இல்லாமல் ஜெராக்ஸ் மாதிரி வாழ பழகணும். அதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இல்லைன்னா இந்த சொசைட்டியில் வாழ அன்ஃபிட். பிச்சை எடுக்கடா. தப்பு பண்ணுறவங்களாம் நல்ல பண்ணுறானுங்க. என்ன நடக்குதுங்க? நோ பார்க்கிங். பாரு யார் தப்புங்க? நோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தவன்லாம் நல்லவன் ஆயிட்டான். நான் கெட்டவன் ஆயிட்டான். யோ யாரியா? ஏன் பைக்காது? ஏய் என்ன சவுண்டு? சாரி சார். என்ன சவுண்டு? உங்களை மாதிரி நல்லவனாட்டனா? ஏய் என்ன இப்ப சொல்றியா நல்லவன? ஏய் சொல்றா. ஏய் இல்லை சொல்லு சொல்லு. நீங்க யாரா என்ன வேலையை விட்டு தூக்குறதுக்கு? நான் தூக்கி போறேன்டா. ஏய் நான் தூக்கி போறேன்டா. உங்க எல்லாரையும் நான் தூக்கி போறேன். பாரு பாத்தியா? ஏய் நான் தூக்கி போட்டேன்டா. ஸ்டாப் 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 ஸ்டாப். சாரி பிரதர், சாரி பிரதர். எந்திங்க பிரதர், எந்திங்க. சாரி. ஏய் மிஸ்டர், இது ஒன் வே. ஓவே இல்லை. என்னடா அது? இது எதுக்கு வச்சிருக்க? எதுக்கு? ரூல்ஸ்னா மதிக்கிறது. எஸ் சார். ஓ போலீஸா நீங்க? ஏன் போலீஸ்? ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்களே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம போனால் எவன் சார் ரூல்ஸை மதிப்பான்? சார் என்ன சார் சொல்லுங்கள் சார். தம்பி தண்ணியை போட்டு வந்து நம்மக்கிட்ட ரூல்ஸ் பேசுகிறாப்புல. ஸ்டேஷனில் கூட்டி உட்கார வைங்க. போதை தெரிஞ்சதும்
நம்ம ரூல்ஸ் என்னாலும் தம்பி காட்டுவோம். தப்பாக எதுவும் பேசலையே போலீஸ். சார் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் சார். சார் சத்தியமா அப்படி செய்ய மாட்டேன் சார். சார் சார் சொன்னா கேளுங்க. சாரி சார். நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. கொஞ்சம் சார் பார்க்க படிச்ச ஒரு மாதிரி தெரியுது, பாவமாக இருக்குது, அனுப்பிவிட்டுலாம் சார். போயா போய் உன் வேலை போ. சார் நான் டாக்டர் சார். டாக்டரா? ஐடி கார்டு இருக்கா? இருக்கு சார். என்னையா திருன்னு முடிக்கிற? வர வழியில் மிஸ் ஆயிடுச்சு சார். மிஸ் ஆகிடுச்சா? இருந்தால் தானே மிஸ் ஆகிருக்கு. டாக்டர்னா எங்கேயா உட்காந்து ஊசி போட்டுக்கிட்டு இருக்கணும். நடு ரோட்டில் நின்று இப்படி ரூல்ஸ் பேசக்கூடாது, அதுவும் போலீஸ்காரங்கிட்டே. படித்தா போலீஸை கேள்வி கேட்பியா? உன்ன மாதிரி ஆளெல்லாம் நல்லா காட்டுன்னு காட்டினாதான் மற்றவங்களுக்கும் போலீஸ்னால் பயம் வரும். சாரி சார், தெரியாமல் நடந்துச்சு சார். உன்னை உட்கார சொல்லி ரொம்ப நேரமாச்சு, போய் உட்காரு போ. ரொம்ப எமர்ஜென்சி சார், போகணும் சார் ப்ளீஸ். சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு. அது என்ன பண்ணுறேன்? போலீஸ்கார்ட்ட ரூல்ஸ் பேசுறியா? இந்த அறிவுலாம் என்கிட்ட ரூல்ஸ் பேச முன்னாடி வந்திருக்கணும். யாருக்கிட்ட? ஹலோ அங்கிள். ஹலோ மாப்பிள்ளை, உங்களுக்கு நிஷாவுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையே. அடுத்த வாரம் கல்யாணம்னு ஊரெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு கல்யாணம் வேணாங்கிற? அங்கிள் ப்ளீஸ், அது வந்து ஸ்டேஷனில் பார்த்து கதையை அடிச்சுட்டு இருக்க. சார் 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 நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் என்னைய ஒன்றும் செய்ய முடியாது. ஹலோ சார் சார், எவனாக இருந்தாலும் அவனை நேரில் வர சொல்லு, ஃபோன்லாம் தர முடியாது. சார் ஒரு தடவை பேசிக்கிறேன் சார், முக்கியமான கால் சார், ஒரு தடவை பேசிக்கிறேன் சார் ப்ளீஸ் சார். ஓ போய் உட்காரு. அங்கே சத்தா உள்ள வர சொல்லியா? கூப்பிடுறேன்ல, சீக்கிரம் வாயா. யோ வேகமா போயா. என்னாச்சுங்க? எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆமா, ஆம்பளைடா அப்படி இப்படி தான் இருப்பாங்க. ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். என்னடா இறங்குடா. போலீஸ்னா சொம்ப நினைச்சியா? இங்கே உன்னை போட்டு வையே. இறங்கல இறங்கல இறங்கடா. 2 வருஷமாவது உன்னை உள்ள வைக்க போட மாட்டேன்டா. போலீஸ்னா யாருன்னு காட்டடா உனக்கு.
என்னடா பாக்குற? காசலி போனை வச்சிருக்க. இந்த போனை பிடிங்கி வச்சிருந்தானே தூக்கிட்டு ஓடுன. அப்படி என்ன ரகசியத்தை சேவ் பண்ணி வச்சிருக்கல? இந்த பாக்குறேன். மாமாவா? யோ, பொண்ணுங்க மேட்டெல்லாம் கூட விட்டா உனக்கு. எந்த ரே மாமா கரையவன்? அவர் என் மாமனார். கல்யாணம் ஆகலைன்னா அடுத்த வாரம் கல்யாணம். கல்யாணம்லாம் அவ்வளோதான். மோளை அடிக்கிறதுக்கு பதிலாக சங்கூதியாச்சு. ஐயோ பாவம். இப்போ நீ உள்ளே போனா வர்றதுக்கு 2 வருஷம் ஆகுமே. நான் பெயிலபிள் கேஸ் வேற. ஜாமீனில் வெளியே வரணும்னாலே மினிமம் 3 மாதம் ஆகும். இதை மாமனார் சொல்ல வேணாமா? இதை நானே சொல்லிடுறேன். வேணாம் சார், ப்ளீஸ். இது என் வாழ்க்கை பிரச்சனை. ஃபோன் எடுக்க மாட்டேன். ஹலோ மாப்பிள்ளை. ஹலோ யாரு? நான் G3 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். அது எப்படியா? அக்யூஸ்ட் மலை மாதிரி தான் பண்ண கட்டிக்கிட்டியா? வேலை கிடைக்கிறதுக்காக ட்ரைனிங்கில் ஓடுனது 10 வருஷமா லேசாக கூட மூச்சு வாங்காம இந்த போலீஸ் வேலையை பார்த்தேன். என்னையே ஓட விட்டான்ல. துப்பாக்கி காணா போனது யாருக்கும் தெரியக்கூடாது. அவனுக்கு காட்டேன் நான் யாருன்னு. கோவமா ஒரு வார்த்தை பேசுனதில்ல. குடிக்க மாட்டீங்க, அடிக்க மாட்டீங்க. You know, there is no pep and salt. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. மினிமம் 2 வருஷத்துக்கு நீ ஜெயில இருந்து வெளியே வர முடியாதா? சலீம், என்னடா எனக்கு என்ன பெரிய காந்தி நினைப்பா? அறிவு கெட்ட பயிலையா? என்ன பகச்ச என்ன நடக்குன்னு தெரியுதா? இங்க நான் பண்றது ஆபரேஷன் பண்றதா ஊசி வாடாடே. வாடா. ஒரு காருக்காக 1000 பேர் உடம்போடு விளையாடுற உனக்கெல்லாம் சிறந்த டாக்டர் பண்ணோம். அதுவும் 2 தடவை. அது நான் சர்வீஸ் பண்ணி வாங்குனதுடா. நான் நினைச்சா எனக்கு எங்கேயே வேலை கிடைக்காம பண்ணி. இன்னும் ஒரு வார்த்தை பேசின உயிரோடு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவேன். சரி, திருப்பி வர மாட்டேன்னு நினச்சேன். எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறப்பா. ஒரு ஸ்மால் போடு. ஸ்மால் தானே சத்தியமா.
ஹாஸ்பிட்டலாக நடத்துகிற நீ கொள்ள கூட்டு நடத்துகிற. நோயின்னு வரவனை கூறு போட்டு கூத்தடிக்கிற நீ என்ன பார்த்து சொல்றியா ட்ரபிள் மேக்கர்னு? பிறந்ததுலேருந்து போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் பணம் 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 பணம். சலீம் 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 நில்லுப்பா. அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியல, அப்புறம் எதுக்குப்பா இந்த கோவம்? உன் கையில் எப்படிப்பா துப்பாக்கிலாம் வந்துச்சு? இதெல்லாம் நமக்கு வேண்டாம், உனக்கு ஒத்து வராதுப்பா. சொன்னா கேளு. நீங்கள் ஒன்றும் பாடப்படாதீங்க சாமி, நான் ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல. ஏன் மனசாட்சிப்படி இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. இங்கே நல்லவனாக இருக்கிறது எவனுக்கும் பிடிக்கல சாமி. அவன் என்னடான்னா நீ வேலைக்கு ஒத்து வர மாட்ட வேணாம் போடான்றான். அவன் என்னடான்னா நீ வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்ட வேணாம் போடான்றான். என்னப்பா சொல்ற? அப்ப பத்திரிக்கைலாம் அடிச்சது? அட நீங்க வேற சாமி. அவன் என்ன வேணாம் போடான்னு தூக்கி போட்டு போயிட்டா சாமி. நான் போகிற பக்கம்லாம் விரட்டுறாங்க சாமி. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு சாமி. அதில் ஒரு போலீஸ்காரன் நீ ரூல்ஸ் பேசுகிற உனக்கு 2 வருஷம். அப்போ இந்த துப்பாக்கி அவனோட தான். 2 வருஷம் ஜெயில் வாழ்க்கையை வாழ்கிறத விட இன்னைக்கு ஒரு நாள் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடிவு பண்ணிட்டேன். வர சாமி. சலீம் சலீம் அப்பா மஸ்கார போட்டு மயக்கிறனே.
போ. கிடைத்த தகவல். உள்துறை அமைச்சர் திரு தவபுண்ணியத்தின் மகன் குருவை முகம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கி முனையில் பிணை கைதியாக பிடித்து வைத்துள்ளதால் ஹோட்டல் ஒயிட் பேலஸில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவன் அமைச்சர் தவபுண்ணியத்தின் மகனை துப்பாக்கி முனையில் சிறைப்பிடித்துள்ளான். ஒயிட் பேலஸ் ஹோட்டலில் 15வது மாடியில் அமைச்சரின் மகன் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அவரை மீட்க முழு வீச்சில் காவல்துறை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அமைச்சரின் மகன் கடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. ஆனால் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதாக நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைத்துள்ளன. மேலும் இது பற்றிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அண்மை செய்திகள். இருக்கிற கெஸ்ட் எல்லாம் சேஃபா வெளியே அனுப்புங்க. யார் யார் தங்கி இருந்தாங்கன்ற ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும், வித் ஐடி ப்ரூஃபோட. சந்தேகப்படுறவங்களை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. விட்னஸ் யாருன்னு விசாரிங்க. இம்மீடியட்டா நான் அவங்களை பார்த்தாங்க. டு இட் குவிக். இதுக்கு முன்னாடி நீங்கள் அவனை பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். இந்த ஹோட்டலில் சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்குல்ல? இருக்குது சார். அதில் அவன் முகத்தை பார்த்தா உங்களால் அவனை சரியாக அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமாக காட்ட முடியும் சார். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. கேமரா 4 போங்க. அந்த பர்சனை ஜூம் பண்ணுங்க. கேமரா 2 போங்க. இவர்தான் சார். இவர்தான் சார். கொஞ்சம் ஜூம் போங்க. இன்னும் கொஞ்சம்.
வேற எந்த கேமராவிலையாவது தெளிவாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பாருங்க. இல்லை சார், வேற எந்த கேமராஸும் இங்கே கிடையாது. இவ்வளோதான் இருக்கு. இவ்வளோ பெரிய ஹோட்டலில் 7-8 கேமரா தான் வச்சிருக்கீங்களா? இங்கே வர்றவங்கலாம் இம்பார்ட்டன்ட் விஐபி சார். அதனால அவங்களே கேமரா இருக்கிறத விரும்புறதில்ல. ஏன்? தப்பெல்லாம் தெரிஞ்சிருவோங்கிறதாலையா? மிஸ்டர் ஜான்சன், இம்மிடியேட்டாக நான் அவங்க கூட பேசணும். ரெடி பண்ணுங்க. பாடே, எதுக்குடா எங்களை பிடிச்சி வச்சிருக்க? நான் யாரும் தெரிய மாட்டேன். டேய், எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா உன்னை சும்மா விட மாட்டேங்கடா. மரியாதை எங்களை விட்டுடா. டேய், நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து எனக்கு இல்லடா, உனக்கு தான்டா. உட்றா, டேய் உட்றா. டேய், ஃபர்ஸ்ட் விங் இதான் நமக்கான இம்பார்ட்டன்ட் பிளேஸ். செகண்ட் விங், திஸ் இஸ் யுவர் ஏரியா. தேர்ட் விங், ஹோட்டலுக்கு வெளியில் இருக்கிற ஹைட்டான பில்டிங்ஸ் முழுக்க உங்க கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸ்டேர் கேஸ் முழுக்க ஃபோர்த் விங்கோட கண்ட்ரோல். ஹலோ குரு. ஹலோ குரு. பேசு. ஹலோ ஹலோ டாட். குரு, என்னடா ஆச்சு? நீ சேஃபா இருக்கல்ல? என்னப்பா நீ பார்த்து இருந்துருக்கூடாதா? உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? ஆமா டாட். நீ எதுக்குடா அழற? உங்க அப்பா இந்த நாட்டுக்கு மந்திரி, நீ இந்த நாட்டை ஆள பிறந்தவன்டா. தைரியமா இரு, நான் இருக்கேன். ஆனா குரு, நீ எதுவும் அவன்கிட்ட பேசிக்காத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எதுவும் அவசரப்படாத, பொறுமையா இரு. இதோட பின்விளைவு என்னன்னு தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கான். ஆமா, யாரா அவன்? உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? யாருன்னு தெரியல டாட். இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததே இல்லை டாட். ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்? ஆள் பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கான் டாட். போன அவன்கிட்ட கொடு, நான் பேசுறேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான் டாடி. டேய், யாரா நீ? நான் யாருன்னு தெரியும்ல. என் பையன் மேல உன் சுண்டு விரல் பட்டுச்சு, அவ்வளவுதான் மகனே. நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னை உரு தெரியாம. டேய், இந்த கேஸை டீல் பண்ற போலீஸ்கார யாரா? போன போடு, நான் அவங்கிட்ட பேசணும். என்னையா ஆச்சு? எங்க போயிட்டு இருக்கியா? ஹலோ, அங்க என்ன எல்லாரும் இன்னும் புடுங்கிக்கிட்டு இருக்கீங்களா? வா, வந்து கொஞ்ச நேரம் நீயும் புடுங்க. ஹலோ, நான் ஹோம் மினிஸ்டர் தவ புண்ணியம் பேசுறேன். ஓ சாரி சார், நிறைய ராங் கால்ஸ் வருது, அதான் இருக்குமோன்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். யோ, என் பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன். தெரியும்ல இந்த தவ புண்ணியத்தை பத்தி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் பையனை வெளியே கொண்டு வர பாருங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? சார், என்ன ஏதுன்னு பேசிட்டு தான் சார் முடிவு பண்ண முடியும். என்ன ஏதுன்னு எப்பயா பேசுவீங்க? எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார். நடந்துகிட்டு இருக்கு, புடிங்கிட்டு இருக்கு. போலீஸை இவனுங்களை சுத்தி நிக்கிற அடியாளுங்கன்னு என்னைக்கு நினைச்சானுங்களோ அன்னைக்கே மான மரியாதை எல்லாம் போச்சு. மேல இருக்கிறவனுக்கு லைன் போடியா? எஸ் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், ரிங் ஆயிட்டு இருக்கு. யாரா நீ? எங்களை வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா? என்னடா வேணும் உனக்கு? சொல்றா, என்னடா வேணும் உனக்கு? ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் வேணும்டா. சி மிஸ்டர், ஐ எம் செழியன், டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், கிரைம் பிரான்ச். இந்த ஆபரேஷனோட ஹெட். சொல்லு, நீ யார்? உனக்கு என்ன வேணும்? சூடா ஒரு கப் டீ. ஹலோ. யோ, என்னையாச்சு? சொல்லியா, என்னதான் வேணுமா அவனுக்கு? டீ வேணுமா?
லூசா இருப்பானோ? சார் அவனோட ஃபோட்டோ கிடைச்சிருச்சு சார். உள்துறை அமைச்சர் திரு தவ புண்ணியத்தின் மகனை துப்பாக்கி முனையில் கடத்தி வைத்துள்ளவனின் புகைப்படம் போலீசாரால் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இவனை பற்றிய தகவல்கள் தெரிந்திருந்தால் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். தகவல் அளிப்போரை பற்றிய ரகசியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் எனவும் தக்க சன்மானம் வழங்கப்படும் எனவும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்பார்த்ததை விட அதிகம்தான். உன் உயிருக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குன்னு நினைக்கவே இல்லைடா. சார், நான் டாக்டர் ரெட்டி பேசுகிறேன் சார். நீங்கள் டிவியில் காட்டிட்டு இருக்க இல்லையா, அவன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். அவன் பேர் சலீம் சார். அவனும் டாக்டர் தான் சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். ஆள் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல, என்ன மோட்டிவ்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை டெரரிஸ்டாக இருப்பானுங்கிற கோணத்தில் கூட எக்ஸ்ட்ரா போலீஸ் ஃபோர்ஸ் அமைச்சிருக்கோம் சார். தம்பியை பத்திரமா கூப்பிட்டு வந்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சலீம் பாய். வெரி குட் சார். பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டிங்களே. உன் பாராட்டு எனக்கு அவசியம் இல்லை. நீ யாருக்காக வேலை செய்கிற? எந்த இயக்கம்? அல்கொய்தாவா, சிமியா, இல்லை முஜாஹிதினா? சார், சலீம்ன்றது வெறும் பேர் தான் சார். இந்த பேர் தான் உங்களை அவ்வளோ தூரம் யோசிக்க வைக்குதுன்னா நீங்கள் வேணா என்ன விஜயன் கூப்பிடுங்க, இல்லை ஆண்டனின்னு கூப்பிடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணி பேசாதீங்க சார். தப்பு சார். 4 பேர் துப்பாக்கி முனையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ தப்பை பற்றி பேசுறியா? நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியல சலீம். முதல்ல அவங்கள கீழே அனுப்பு. உனக்கு நான் 1/2 hour டைம் தரேன். பெஸ்ட் ஜோக். நீங்கள் எனக்கு 1/2 hour டைம் தரீங்களா? நான் உங்களுக்கு 1/2 hour டைம் தரேன். சிலுவை
நார்த் மெட்ராஸ் ரவுடி சிலுவை உடனே இங்கே வரணும். அவையா இங்க வரணும்? அதெல்லாம் முடியாது. முதல்ல அவங்களை கீழே அனுப்புறியா இல்லையா? என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பயப்படாதீங்க மிஸ்டர் செலியன். அப்போ நான் காலுக்கு பக்கத்தில் தான் குறி வச்சேன். இப்போ காலுக்கே குறி வைக்கிறேன். முடியாதுன்ற வார்த்தையை இனிமேல் நான் கேட்கவே கூடாது மிஸ்டர் செலியன். ஐயா அங்கேருந்து ஃபோன் வந்தது. என்னவா? சிலுவையை கூட்டிட்டு வர சொல்லிக்கானா? எதுக்கு தெரியலையா. சிலுவையை கூட்டு வரலைன்னா தம்பியை சுற்றுவேன்னு மிரட்டுறானாயா. எனக்கு என்னமோ விஷயம் பெருசா இருக்குமோன்னு தோணுது. போலீஸ் கரை மேல கை வைக்கறியா? சுடுறி சுடுறி. டேய் போலீஸ்னா பெரிய இவனா நீ? அண்ணே இவ்வளோ நம்ம அப்புறமா வந்து கவனிச்சுக்கலாம். மினிஸ்டர் சைடில் இந்த ஃபோன் வந்துச்சு, உடனே கிளம்ப சொல்கிறாங்க. எப்படி நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண போச்சு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? நீங்கள படிச்சு தானே வந்தீங்க? ரூல்ஸ் தெரியுமா? யாரும் இல்ல, பாவம் அனாதைன்னாங்க. சரின்னு மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன். தென் பிடிக்கலன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். வேற எதுவும் தெரியாது எனக்கு. நீங்களே சொல்லுங்க. இப்படி கிறுக்குத்தனமா ஏதாவது செய்வான்னு தெரிஞ்சதா மேரேஜ் வேணாம்னு சொல்லிட்டேன். அது தப்பா? நான் கல்யாணம் வேணாம்னு சொன்ன விரக்தியில என்ன செய்யறோம்னு அவனுக்கே தெரியல. ஓகே, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரூம் நம்பர் என்ன? நோ நோ நோ, நீங்களாம் அங்கே போகக்கூடாது. அவன் கையில் துப்பாக்கி வச்சிருக்கான். துப்பாக்கி வச்சிருக்கானா? சலீம் பத்தி எனக்கு நல்லா தெரியும். யூனோ, அவன் என்ன லவ் பண்றான். நான் சொன்னா கேட்பான். இல்லை மேடம், நீங்கள் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஜஸ்ட் பி கூல், ஓகே? கமாண்டர்ஸ், சலீமோட லவர் மேலே வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் மறைவா இருந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். அந்த பொண்ணை பார்த்தா டவுட்டா இருக்கு. அவன் மேலேயே ஒரு கண்ணு இருக்கு. மூவ். சலீம், நான் நிஷா வந்திருக்கேன். சலீம், நான் பேசுறது கேக்குதா? மக்கா நீ அறிவில்ல? கல்யாணம் வேணாம்னு சொன்னா என்ன வேணாலும் செய்வியா? சலீம், நீ தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்க. அதனால என் மான மரியாதைலாம் போச்சு. சொன்னா கேளு, அவங்கள விட்டுரு. Just open the door, Salim. Salim, சிலுவை வந்தாச்சு. ப்ரெஸ் பேப்பர்ஸ் யாரையும் அலோ பண்ணாதீங்க. ஓவர். நீ கேட்ட மாதிரி சிலுவை இங்க வந்தாச்சு. நான் அந்த பசங்களை பார்க்கணும். நோ சான்ஸ் மிஸ்டர் செலியன்.
நீ கேட்டதை நாங்க செஞ்சோம்ல, இப்ப நாங்க சொல்றதை நீ செய். நான் அந்த பசங்களை பார்க்கணும். பார்க்கலாம் முடியாது மிஸ்டர் செலியன். இஃப் யூ வாண்ட், நீங்கள் அந்த பசங்க கூட பேசலாம். உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஹலோ, யாரு? குருவா? எஸ் சார். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எப்படியும் நாங்க உங்களை காப்பாத்திருவோம். கேட்கறதுக்கு ஆமா இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லுங்க. அவங்ககிட்ட துப்பாக்கியை தவிர வேற ஏதாவது இருக்கா? குரு, தைரியமா சொல்லுங்க குரு. நாங்க இருக்கோம், பயப்படாதீங்க. குரு. நோ சார். குரு, நான் உங்களுக்கு கொடுத்த 30 செகண்ட்ஸ் ஓவர் மிஸ்டர் செலியன். இங்க பார் சலீம், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். டார்கெட் ஆன் கன் பாயிண்ட் சார். சொன்னா கேள். விளையாட்டுத்தனமா செய்ய போய் விபரீதம். எந்த விஷயத்துக்கும் ஆயுதம் ஒரு தீர்வு கிடையாது. சும்மா பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க மிஸ்டர் செலியன். அடுத்ததான் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ஹோம் மினிஸ்டர் தவப்புண்ணியம், இந்த நல்லவனோட அப்பா, இப்போ இங்கே வரணும். ஏதோ பாவம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா விளையாடிக்கிட்டு இருக்கியா? வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்டர் சார். 4 பேரை பிடிச்சு வச்சுக்கிட்டு மிரட்டினா எது வேணா நடந்துரும். கனவு காணாத. கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். போலீஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத சலீம். உனக்கு வார்னர் ஆசை இருந்தா மரியாதையா அவங்க 4 பேரையும் கீழே அனுப்பு. நானும் உங்களை கடைசியாக வச்சிருக்கிறேன் மிஸ்டர் செலியன். மினிஸ்டர் இங்கே வர முடியாதுன்னு நீ ஒரு தடவை சொன்னா கூட இங்கே இருக்கிற ஒருத்தனை உயிரோடு பார்க்க முடியாது. ஷூட். சாரி சார். சரி சார். யாரை கேட்ட ஆர்டர் பாஸ் பண்ண? உனக்கு இப்ப அவனை கொல்றதா முக்கியமா? பேசிக்கிட்டு இருக்கிறவங்களா பைத்தியக்காரன்? சார் எமர்ஜென்சி சார், மாடியில இருந்து யாரோ கீழே வந்துட்டாங்க. ஓவர் ஓவர் சார், மாடியில இருந்து யாரோ கீழே வந்துட்டாங்க. ஷிட். போலீஸ் தரப்பிலிருந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட ஓரிரு நிமிடங்களில் பிணைய கைதியாக பிடித்து வைக்கப்பட்டிருந்தவர்களில் ஒருவரை தீவிரவாதி மாடியில் இருந்து தள்ளிவிட்டான். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவரை தற்போது ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மினிஸ்டரை கூட்டுவாங்கன்னா என்ன கொல்ல பிளான் பண்ணுறீங்களா? சலீமை நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டீங்க மிஸ்டர் செலியன். மிச்சம் இருக்கிற 3 பேரும் உயிரோட வேணும்னா மினிஸ்டர் உடனே இங்கே வந்தாகணும். எதுக்கு ஒரு முடிவு இருக்குது? உனக்கு இருக்கு. I will get you and kill you, damn it. குட் லக் சார். தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் அமைச்சர் மகன் கடத்தல் விவகாரத்தில் முக்கிய திருப்பமாக தீவிரவாதி என்று சந்தேகிக்கப்படும் சலீம் அமைச்சர் தவப்புண்ணியத்தை நேரடி பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளதாக தெரிகிறது. பிணை கைதியாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த 4 பேரில் ஒருவர் மருத்துவமனையில் இறந்துவிட்ட நிலையில் மீதமுள்ள 3 பேரை மீட்க அமைச்சர் தவப்புண்ணியம் அவர்களே நேரடியாக களத்தில் இறங்கப் போவதாக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்டிருக்கும் இந்த திடீர் திருப்பங்களுக்கான காரணங்கள் எதுவும் தெரியாததால் குழப்பமான சூழ்நிலையே நிலவுகிறது. அமைச்சரை ஹோட்டலுக்கு வரவழைப்பதற்காகவே பிணைய கைதி ஒருவரை தீவிரவாதி மாடியில் இருந்து தள்ளிவிட்டதாக தெரிகிறது. யார் இங்க செழியன்? யாரு? ஐ எம் செழியன் சார். என்ன வேணுமா அவனுக்கு? எதுக்காக நீங்க வர சொன்னா? இதோ இப்ப இங்க வந்திருக்கல, இப்ப என் பையனை அனுப்ப சொல்லு. போன போடியா?
இல்ல நீ சரிப்பட்டு வர மாட்ட. நானே பேசிக்கிறேன். குடு. ஹலோ, நான் ஹோம் மினிஸ்டர் பேசுறேன். இந்த பார் தம்பி, சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் தயங்காம. நீ தொட்டது என் பையனை இல்லை, இந்த அரசாங்கத்தை. என்ன புரியுதா? எவ்வளோ பணம் வேணும்னாலும் தாராளமாக நான் உனக்கு தரேன். சொல்ல. ஆனால் இப்போ என் பையனை கீழே அனுப்பிச்சிடு. ஐயா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அரசாங்கமே என் கையில் தான் இருக்கு. ஐயா, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐயா, உன் வாழ்க்கையில் நீ கனவுல கூட பார்த்துருக்காத ஒரு அமௌண்ட்டை நான் உனக்கு செட்டில் பண்ணுறேன். ஆனால் என் பையனை விட்டுரு. ஐயா, என்ன சொல்ற? ஐயா, யோ, அதான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கல, அப்புறம் நான் சும்மா ஐயா நோயான்ட்டு. ஃபோன் கட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சியா? நான் செழியன் பேசுகிறேன். மிஸ்டர் செழியன், இப்போதைக்கு உங்களை தவிர வேறு யார் கூட நான் பேச விரும்பல. ஏன் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதனாலயா? தெரியாம கூட என் முன்னாடி வந்து நின்றாது. உன் நல்லதுக்கு சொல்றேன். எனக்கு பயம் வரல செழியன். நீங்கள் சூடாக இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக நானும் ஒரு சூடான நியூஸ் தரேன். நேற்று நைட்ல இருந்து ஒரு உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. நான் சொல்கிற அட்ரஸ்க்கு போனால் அந்த உயிரை காப்பாற்றலாம். இனிமே நீ காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட போறதில்ல. அட்ரஸ் வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க பிரபு. சார், வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணியாச்சு, இங்கே யாரும் இல்லை சார். என்ன விளையாடுறியா? வீடு முழுக்க தேடியாச்சா, யாரும் இல்லையா? இல்லையே, அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ளே தானே கட்டி போட்டேன். சார், ஃப்ரிட்ஜுக்குள்ள இன்ஸ்பெக்டர் தம்பிதுரை கட்டி போட்டு வச்சிருக்கா சார். ஆனால் ஆள் கான்சியஸாக தான் சார் இருக்காரு. ஓகே, நீங்க அவரை அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். எந்த ஹாஸ்பிட்டலுக்குமா கூட்டிட்டு போறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை சார், இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம். ஐயோ, எனக்கு சாப்பாடெல்லாம் இப்போ வேண்டாமா? சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கம்மா. பேசாமல் இருங்க சார் கொஞ்ச நேரம். ஏதாவது ஒரு வேலையை ஒழுங்கா செய்றீங்களா? உங்களை நம்பினா பரலோகம் தான் போனோம். ஒழுங்கா கரெக்டா சொல்லு, என்ன நடந்துச்சு? இப்போ உசுரோட இருந்து மட்டும் என்னத்தை புடுங்க போற? செத்துருவானா? பயந்து போய் சொல்லிட்டானா? அறிவில்ல? நல்லா தின்னுட்டு உடம்ப மட்டும் பனை மரத்துல பாதி வளர்த்து வச்சிருக்க, மூளையும் கொஞ்சம் வளர்த்திருக்கணும். என்னன்னு சொன்ன? ஐயா, என்ன? டிஐஜி குமார்வேல் வந்திருக்காரு. வரேன்னு சொல்லு. சரிங்க ஐயா. பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஓகே, ஷூர். ஒரு நிமிஷம் வரீங்களா சார், ப்ளீஸ்? கொஞ்சம் நீங்களா வெளியில் இருங்க சார். சிஎம் என்ன சொல்றாரு? நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, ஆனால் கட்சிக்கு எந்த கெட்ட பேரும் பையன் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரா? இவ்வளோ சத்தமாக பேசுறதுக்கு ஏன்டா அங்கே போனீங்க? எனக்கு என் பையன் சேஃபா வெளியே வரணும், அவ்வளவுதான். கட்சிக்கு கெட்ட பேராம இல்ல, கட்சிக்கு கெட்ட பேரு இல்லை சார். அவர் அப்படி சொல்லலை சார். உங்கள் பையனும் சேஃபாக வெளியில் வரணும், அதே சமயம் கட்சிக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த சொன்னார். தக்காளி வெங்காயம் எல்லாம் எனக்கும் தெரியும். அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, நீ ஏதாவது ஒண்ணு செய்ய போய்
என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க தாண்டவ மாட்டிடுவேன். இதை நான் சொன்னேன்னு உங்க சிஎம் கிட்ட போய் சொல்லு. ஐயா சலீம்னு. ஐயா நான் நர்மதாவோட அப்பாங்கய்யா. ஐயா என் பிள்ளை எங்க இருக்கிறான்னு தெரியலையா. என் பிள்ளைய பார்க்கணும் போல இருக்கு. யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. வைத்தியம் பார்த்தது நீங்க தான் சொன்னாங்க. கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு பணம் இல்லாட்டாலும் என் உடம்புல இருக்கிற கண்ணு காது கிட்டினு எதை வேணாலும் எடுத்துக்கயா. அவங்கள விட்டு எனக்கு சொந்தம் சொல்றதுக்கு யாருமே இல்லைங்க. புண்ணிய அவங்க அம்மாவை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு புண்ணியமா போவியா? ஹலோ, நான் தவ புண்ணியம் கூட பேசணும் சார். என்னையா? என்ன தம்பி, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கட் பண்ணுறீங்களே, ரொம்ப தப்பாச்சே. ஏய், நான் யாரு, எதுக்காக ஒன்றையும் அந்த 2 பேரும் இங்கே வர வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். இங்கே பாரு தம்பி, நான் சொல்கிறத கேளு. ராஜ மரியாதையோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். கையில் சூட்கேஸ் நிறைய பணத்தோட. ஃபாரின்ல போய் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு உனக்கு எதுக்கு தம்பி இந்த தேவையில்லாத வேலை? இந்த பேச்செல்லாம் உன்னை மாதிரி ஊரை ஏமாற்றி பிழைக்கிற பொறுக்கிங்கிட்ட பேசுடா. இது என்ன கட்சி மீட்டிங் நினச்சியா? இப்போ நான் பேசுகிறத மட்டும் கேளு. எதையாவது குறுக்க பேசுன உன் பையனோட சங்கு அறுத்துருவேன். நர்மதாவையும் அந்த பொண்ணோட அம்மாவையும் இப்போ எங்கே வச்சுருக்கீங்க? உன் பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை சீரழித்து கொல்ல பார்த்தாங்கன்றத நீ ஊரறிய மீடியா முன்னாடி ஒத்துக்கணும். அதை நான் பார்க்கணும், புரியுதா? இல்லைன்னா உன் பையனை உயிரோட பார்க்க முடியாது. நர்மதாவா? அப்படி ஒரு பேரையே நான் இப்போதான்ப்பா கேள்விப்படுறேன். என்கிட்ட போய் கேட்டா நான் என்ன அவளை செஞ்சா எடுத்துட்டு வர முடியும்? நீ அடங்க மாட்ட. வா, ஹோட்டல் வாசலுக்கு வா. Come on! Rescue department alert பண்ணுங்க. What's happening, Cherian? ஹலோ, உனக்கு என்ன வேணும் இப்போ? நர்மதாவியா அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு கோர்ட் போலீஸ்னு எவ்வளவோ வழி இருக்கு. Just stop it. பொடி பசங்க ஒரு பொண்ணை கடத்தி கற்பழிச்சு முகத்தை சதிச்சு ஆசிட்டை ஊற்றி தூக்கி போட்டு போகிற அளவுக்கு தைரியம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் தான்.
இது வரைக்கும் எல்லாத்தையும் நடக்க விட்டு நீங்களாம் வேடிக்கை பார்த்தீங்கல்ல, இப்போ இதையும் வேடிக்கை பாருங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க மிஸ்டர் செலியன். டே தவ புண்ணியம், நல்ல பேர் வச்சிருக்காங்கடா உனக்கு. நீ இப்போ நர்மதாவையும் அந்த பொண்ணோட அம்மாவையும் உடனடியாக கூட்டு வரணும். அவங்களுக்கு நடந்த கொடூரத்துக்கு காரணம் உன் பையன்தான்றத நீ பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி பகிரங்கமாக ஒத்துக்கணும். இதை நீ எவ்வளோ சீக்கிரம் சரியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நல்லது. இல்லைன்னா அடுத்து வர்ற ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் உன் பையனோட கைவிரல் ஒவ்வொன்றா வந்து கீழே விழும். We are in a critical stage now. Rescue possibilities என்ன இருக்குன்னு கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்கள். அட்டாக் பண்ணுறது தான் சரியாக இருக்குன்னு தோணுது சார். பட் பசங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் அட்டாக் பண்ண என்ன பிளான் வச்சுருக்கீங்க? அட்டாக்கான பிளான் இருக்குது. ஆனால் பசங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது. யோ என்னையா நீங்களே என் பையனை கொண்டுடுவீங்க போல இருக்க. மிஸ்டர் செழியன் சார், நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் அவனோட அதிக நேரம் பேசியிருக்கீங்க. பை நவ் அவனோட மனநிலை என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். அவனோட அடுத்த பிளான் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஹி இஸ் நாட் அ சைக்கோ சார். ஹி இஸ் நாட் அ டெரரிஸ்ட். பார்க்க நல்லவனா தெரியுறான், துணிஞ்சுதான் இறங்கியிருக்கான். அதனால அவனோட டிமாண்ட் கிடைக்கலன்னா பசங்களை கொன்றுவான் சார். அதுக்கு பத்திரிக்காரன் முன்னாடி நான் போய் நின்று ஒத்துக்கணுமா? வேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு, இல்லைன்னா பொத்திக்கிட்டு இரு. சார் மை காட், மிஸ்டர் ப்ளீஸ் கம் ஹியர். மினிஸ்டர் ரொம்ப பாவம் இல்லை ரத்னம். ஆமாம், என்ன பண்ண போகிறாரா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். 6 மாதமோ 1 வருஷமோ சின்னையா வெளில வந்துட போகிறாரு. என்ன சொல்கிறீங்க? புரியலையே.
சார் சின்னையாக்கு 18 வயசாகவே இன்னும் 3 மாதம் இருக்குது சார். அப்படியே ஒத்துக்கிட்டாலும் சைல்டு அக்யூஷன் தானே கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும். 1 வருஷமோ 2 வருஷமோ வெளில வந்துடலாம். அதான் ஐயாவே ஒத்துக்கலான் இருக்காரு. ஆமாங்க. தேங்க்யூ சார். ப்ளீஸ். போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்ட எனது மகனும் அவனது நண்பர்களும் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதை நினைத்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். இந்த உண்மை சற்று முன் தான் எனக்கு தெரியும். இந்த உண்மையை வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் தம்பி சலீம் அவர்களை சிறைப்பிடித்துள்ளார். என்னை பொறுத்தவரை அவர் செய்தது சரியல்ல. நேரடியாக என்னிடமோ சட்டத்திடமோ அவர் முறையிட்டு இருக்கலாம். சலீம் செய்ததில் தவறு இருந்தாலும் அவர் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இதை செய்திருக்கிறார். நான் அனைவரும் சட்டத்தின்படிதான் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர். ஆகவே என் மகன் விவகாரத்தில் சட்டம் அதன் கடமையை செய்யும். குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். விசாரணையில் நிச்சயம் என் தலையீடு இருக்காது என்பதை நான் உறுதியுடன் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து தகவல்களும் போலீசாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொருத்தரா கேளுங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். இன்னைக்கு நைட் 2 மணிக்கு நான் 2 பசங்களை மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறேன். என்னோட பாதுகாப்புக்காக குரு மட்டும் என் கூட இருப்பான். நான் இங்கேருந்து கிளம்ப எனக்கு ஒரு கார் வேணும். நைட் சரியாக 2 மணிக்கு நானும் குருவும் இங்கேருந்து ஹோட்டலை விட்டு கிளம்புவோம். நான் போகிற கார் திருவான்மியூர் தாண்டின பிறகு எங்களை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது. மீறி யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா குரு உயிரோடு இருக்க மாட்டான். மிஸ்டர் சலீம், தட் இஸ் நாட் பாசிபிள். நீங்க சொன்னதை ஒத்துக்க முடியாது. நீங்க கேட்டபடி 150க்கு கார் ரெடியா இருக்கும். ஆனா பையனை எங்க கிட்ட இங்கேயே ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஓகே? உங்களை பற்றியும் தெரியும், உங்கள் அரசியலை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். பிரச்சனையை சுமூகமாக முடிக்கலாம்னு நினைக்கிறேன். புரிஞ்சு பேசுங்க அஜி சார். இல்ல, நோ நோ. முதல்ல அவனை வரவை. அவங்ககிட்ட இருந்து என் பையனை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சொல்லியா? ப்ளீஸ் சலீம், சொல்றது கேள. மினிஸ்டர் பையனுக்கு 17 வயசு தான் ஆகுது. சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட போறான். சின்ன பையன், தயவு செஞ்சு அவனை ஒன்றும் பண்ணிடாத. புரிஞ்சுதா? 40 வருஷம் என்னோட 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில எவன் முன்னாடி கை கட்டி நின்னது கிடையாது. ஆனா இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க முன்னாடி கூடி குறுக வச்சுட்டான்டா. செத்துட்டா. அந்த நிமிஷமே நான் செத்துட்டேன். சாகணும், அவன் சாகணும்.
பையன் கிடைச்ச அடுத்த நிமிஷமே அவன் செத்துட்டான்ற நியூஸ் தான் எனக்கு வரணும். புரிஞ்சுதா? சார், சலீம் நம்பர்ல இருந்து யாருக்கோ கால் போகுது சார். ஹலோ, யாருங்க? என்ன சாமி, எப்படி இருக்கீங்க? சலீம், என்ன விடுப்பா. நீ எப்படிப்பா இருக்க? இருக்கேன் சாமி. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா சாமி? சொல்லுப்பா. ஹாஸ்பிட்டலில் என்னோட பீரோவில் ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும் சாமி. அதில் உள்ள பணத்தை எடுத்து அன்னை சாரதா அனாதலத்தில் சேர்த்துருங்க சாமி. முடிஞ்சா நீங்களே நேரில் போய் கொடுங்க சாமி. பாவம் அந்த குழந்தைங்க நான் வருவேன்னு காத்துட்ருப்பாங்க. நிஷாவை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சாரி சொன்னேன்னு சொல்லுங்கள் சாமி. பாவம் அவ. நான் ரொம்ப கோவப்பட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது சாமி. வீட்டில் நிறைய புறா வளர்க்குறேன் சாமி. பாவம் 2 நாளாக அதுங்க சாப்பிட்டுச்சிங்களான்னு தெரியல. அதுகளை கொண்டு போய் பத்திரமா பார்த்துக்கூடிய யாராவது இருந்தால் கொடுத்துருங்க சாமி ப்ளீஸ். அதுங்கெல்லாம் ரொம்ப நாளாக என் கூடவே எடுத்துச்சுங்க சாமி. நீங்க கேட்ட மாதிரி தான் இந்த கார் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ப்ளீஸ் டேக் மை கார். டேக் மை கார். நீங்க கவலைப்படாதீங்க சார். தம்பியை பத்திரமா கூட்டு வந்துடலாம். கோப்பம் அவனே, கவலைப்படாதீங்கன்னு இவர் நடு ரோட்ல உட்கார வச்சிட்டீங்களடா. தம்பியை காப்பாத்துறதுக்காக அந்த கார்ல தான் எல்லா ஏற்பாடும் செஞ்சிருந்தோம். ஆனா தம்பியோட காரையே கேட்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். போயா விளக்கெண்ண, இவ்வளோ போலீஸ், இத்தனை துப்பாக்கி, ஒத்தாளா தண்ணி காமிச்சிட்டு போயிட்டு இருக்கான். சார், மாட்டிக்கிட்டு இருக்கிறது உங்க பையங்கிறதுனால தானே சார். என் பையனை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும்யா. எனக்கு தெரியும். இறங்குடா. ஹலோ குரு. டாடி, உனக்கு ஒன்றாகல? ஒன்றும் ஆகலை டாடி. அவன் எங்க? என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டான் டாடி. ஈசிஆரில் தான் இருக்கேன், ஆனால் என்ன இடம்னு சரியாக தெரில டாடி. டேய், கூப்பிடுறான் அவனுங்கள. பையனை இறக்கி விட்டுட்டான். ஈசிஆர்ல தான் நிக்கிறான். அங்க இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கு சொல்லி உடனே கூட்டு வர சொல்லுங்க. இடையில அவன் காரை எங்க பார்த்தாலும் அப்படியே அடிச்சு தூக்க சொல்லுங்க. அடுத்த செய்தி, அவன் செத்ததா தான் இருக்கணும். செத்ததா தான் இருக்கணும். வண்டியில போனது அவன் இல்லையா? நம்ம தம்பிங்களாயா?
குரு உனக்கு ஒன்றாகல? ஒன்றும் ஆகலை டாடி. அவன் எங்க? என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டான் டாடி. இங்கே தான் ஈசிஆரில் இருக்கேன். ஆனால் என்ன இடம்னு சரியா தெரியல டாடி. நீ அங்கேயே நில்லு. நம்ம ஆளுங்களாம் அங்கே தான் இருக்காங்க. இன்னும் 5 நிமிஷத்துல உன்னை கூட்டு வந்துருவாங்க. ஓகே.